நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை அவை புதியனவாய் இருக்கின்றன. நேற்றுக்கு இருந்தது போல இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாய் அவருடைய கிருபை, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாய். ஸோ ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலையும் கர்த்தருடைய கிருபை உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்கு, உங்களுடைய வியாபாரங்களுக்கு, ஊழியத்துக்கு, எல்லாத்துக்கும் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம ஆண்டவர் எப்படி தயாள குணம் உள்ளவராக இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு போதிக்கிறது. அதனால் அவர் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும். அவர் பார்த்த மாதிரி நம்ம பார்க்கணும். அவர் பேசின மாதிரி நம்ம பேசணும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம அப்படி தான் நம்மளை பழக்கப்படுத்தி கொள்ளணும் பாருங்கள். அதனால் நம்ம குற்ற உணர்வுக்குள்ளே போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறது தான். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் பாருங்கள். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் எப்படி தயாள குணம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் நாமும் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வன்கண்ணாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற சத்தியம் பாருங்கள். ஆண்டவர் ஒரு உவமையின் மூலமாக இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. மத்தேயு 20வது அதிகாரம், அது ஒரு உவமை. அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள். மத்தேயு 20வது அதிகாரம், அது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு எஜமான் என்ன பண்ணுறாருன்னா, 11ஆம் மணி வேளையில் ஒருத்தவங்களை போய் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு கூப்பிடுறாரு. அடுத்தது 3ஆம் மணி வேலை. இப்படி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தவங்களும் போய் கூப்பிடுறாரு தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வந்து வேலை பார்க்குறதுக்கு. வேலை பார்த்து முடித்தது சாயங்காலமும் கடைசி 1 மணி நேரத்துலேயும் போய் கூப்பிடுறாரு. வந்து எல்லாரையும் வேலைக்கு அமர்த்துறாரு. எல்லாம் வேலை முடிஞ்சு அந்த நாள் முடிஞ்ச உடனே கூலி கொடுத்து அனுப்புகிறாரு. கூலி கொடுக்கறதுக்கு தன்னுடைய அதிகாரியை கூப்பிட்டு, ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் நீ ஒரு பணம் கூலி கொடு அப்படின்னு சொல்லி. அப்போ காலையிலேருந்து வேலை செஞ்சவங்க வந்து நமக்கு நிறையா கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து வாங்க வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பணம். அப்புறம் 11ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை, சாயங்காலம் வந்தவங்க, இப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு பணத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. உடனே இவங்க எல்லாம் கேட்குறாங்க, அவங்கெல்லாம் இப்போ தானே வேலைக்கு வந்தாங்க, இப்போ வந்தவங்களுக்கும் ஒரே கூலி, நாங்கள் காலையிலேருந்து வேலை செய்கிறோம், எங்களுக்கும் ஒரே கூலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது என்னுடையது இதை எடுத்து எனக்கு இஷ்டப்படி நான் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி, நான் தயாள குணம் உள்ளவனாக இருக்கிறது போல் நீங்களும் இப்படி இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். மத்தேயு 20வது அதிகாரம் 1 வசனம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3வது வசனம். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். எல்லாத்துக்கும் ஒரே பணம். 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை, சாயங்காலம் வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரே பணம் கூலி கொடுத்து அனுப்புகிறாரு. அனுப்புன உடனே இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இதாயிருச்சு பாருங்க.
அப்போது 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். பாருங்க, அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடதான் நீ வாங்கிக்கோ, உனக்கு நான் அநியாயம் செய்யல, ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன பேசினேனோ அந்த கூலி உண்டாகும், எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்புகிறாரு. அப்போ ஆண்டவருடைய குணம் என்னன்னு பாருங்க. 14வது வசனம், உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறது படியால் நீ வன்கண்ணாய் இருக்கலாமா என்றான். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட குணமுடையவர்? தயாள குணமுடையவர். அவர் தயாள குணமாக இருக்கிறபடி நம்மளும் தயாள குணமாக இருக்கணும், நம்ம வன்கண்ணாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த அவருடைய குணாதிசயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் இந்த ஓமையை முழுவதுமாக உங்களுக்கு படித்து காமிச்சேன். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாக இருக்கிறோம்? நம்மளுக்குள்ளே இப்படிப்பட்ட வன்கண் வந்து இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம மற்றவர்களுக்கு, சகோதரர்களுக்கு நம்ம கொடுத்து உதவி செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்க, அப்படி நம்ம தயாள குணம் உள்ளவர்களாக இருக்கணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்ல போகிறேன். பாருங்க, உபாகமம் 15வது அதிகாரம் பாருங்க. உபாகமம் 15 ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு பாருங்க. 9, 10, 11வது வசனம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். பாருங்க, உபாகமம் 15, 9, 10, 11. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும், அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு, முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கணுங்கிற குணாதிசயத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்க, 10வது வசனம், அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. ஏழைகளுக்கு கொடுக்கும்போது நமக்குள்ளே வந்து கவலை இருக்கவே கூடாது, व्यसனப்படக்கூடாது. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், எப்படின்னு பாருங்களேன், நம்ம கைகளின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நமக்கு இருக்கிறத நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இதுதான் ஆண்டவருடைய குணம். இந்த குணாதிசயத்தை இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டே ஆகணும். பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் போதிக்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் உவமைகளின் மூலமாகவும் அவர் எப்படி நம்ம தயாள குணம் உள்ளவர்களாக இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்குறாரு. 11வது வசனம் பாருங்கள், தேசத்திலே எளியவர்கள் இருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் இதை வந்து கட்டளையாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏழைகளுக்கு நம்ம தாராளமாக கை கொடுக்கணும். ஏதோ 5, 10 இல்லை, நம்ம அவர்களுக்கு அவங்களுடைய ஃபீஸை கட்டுற அளவுக்கு, அவங்களுடைய குடும்ப செலவுகளை தாட்டுற அளவுக்கு நம்ம கொடுக்குறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவருடைய விருப்பம். பாருங்கள் பிரியமானவர்களே, அவர் எப்படி தயாள குணமாக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம தயாள குணமாக இருக்கணும். அவனுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்களே, எனக்கு இப்படி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேரக்டர் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத போதிக்கிறாரு. பாருங்கள், ஏன்னா நம்ம அந்த கண்ணு பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரீரத்தில் கண்ணு வந்து ரொம்ப முக்கியம். அது மத்தேயுல 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 6:23, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. அப்போ அந்த கண்ணு வந்து சரியாக பார்க்கணும், சரியான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். தப்பான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்தேயுல ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்கள், மத்தேயு 6:23,
உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். அப்போ சரீரத்தில் அந்த கண்ணானது சிறிய உறுப்பு. அந்த சிறிய உறுப்பு அவ்வளோ ஒரு முக்கியமான உறுப்பு. அந்த உறுப்பு இருளாக இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் இருளாக தான் இருக்கும். அந்த இருள், அந்த இடம் கண்ணு அவ்வளோ நம்ம வெளிச்சமாக இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கணும். வன்கண்ணாய் நம்ம இருக்கக்கூடாது. இந்த வன்கண் அவ்வளோ பொல்லாதது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். மார்க் 7வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் நிறையா வசனங்களை சொல்கிறேன், ஏன்னா நிறையா வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு எளிதாக இருக்கும். பாருங்கள், மார்க் 7வது அதிகாரம் 22வது வசனம். ஏன்னா நம்ம சரீரம் இதனாலெல்லாம் கெடுது அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, 22வது வசனம் பாருங்க. மார்க் 7:22. களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாக்கி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ மனுஷன் எப்படி தீட்டுப்படுறான்? உள்ளே போகிறது போய் வயிற்றுக்குள்ளே போய் அது வெளியே வந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ளிருந்து வெளியே வர்றது, உள்ளத்துக்குள்ளிருந்து வெளியே வர்றது இந்த வன்கண், இந்த பொல்லாத காரியங்கள்லாம் இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு அது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதனால நீங்கள் வன்கண்ணாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த காரியங்களை இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால் இன்றைக்கு நாம் சரியான கண்ணோட்டத்தோடு ஒருத்தரை பார்க்கணும். சரியான பார்வை, சரியான பேச்சுகள், அந்த சரியான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரணும். அந்த வார்த்தைகள்லேருந்து தான் நம்ம பிழைக்க முடியும். வாயின் தாறுமாறுகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் தயால குணமாக இருக்கிறபடினால நீங்களும் தயால குணம் உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு போதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதிரி சத்தியங்களை நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பும் பொழுது வசனம் எப்படிப்பட்டது? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்ம கண்ணு நல்லா இருக்கணும், நம்ம பார்வை நல்லா இருக்கணும், நம்மளுடைய வார்த்தைகள் நல்லா இருக்கணும். அடுத்தது இப்போ கடைசியாக படித்தபடி நமக்கு வன்கண் இருக்கக்கூடாது. ஏன்னா அது உள்ளத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு நம்மளை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சரியான காரியங்களை கற்றுக்கொண்டு அவர் எப்படி தயால குணம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் நாமும் இப்படிப்பட்ட நல்ல கேரக்டரை கற்றுக்கொள்ளுவோம். அப்படி கற்றுக்கொள்ளும் போது உபாகமத்தில் நம்ம படித்தபடி நம்ம கிரியைகளிலும் நம் கைகளின் பிரயாசங்களிலும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்பதோடு நின்று விடாமல் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த ஊழியத்தை செய்து வர கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இதை செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்காகவும் அனுதினமும் நாங்கள் குடும்பமாய் ஜெபித்து வரோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.